வணக்கம். தந்தை பெரியார் அவர்களின் வரலாறு. ஈரோடு வெங்கட ராமசாமி நாயக்கர் என்னும் இயற்பெயரை கொண்ட இவர், தமிழ்நாட்டிலுள்ள ஈரோட்டில் 1879ஆம் ஆண்டு செப்டம்பர் 17 வெங்கட நாயக்கர் மற்றும் சின்னத்தாயம்மாள் என்பவர்களுக்கு மகனாக பிறந்தார். இவர் குடும்பத்தினர் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களாவார். இவரின் தாயாரின் இயற்பெயர் முத்தம்மாள் ஆகும். இவரின் சகோதர சகோதரிகள் கிருஷ்ணசாமி, கண்ணம்மா, பொன்னுத்தாயி ஆகியோர் ஆவார். 1929இல் சுயமரியாதையை வலியுறுத்தும் விதமாக செங்கல்பட்டு சுயமரியாதை மாநாட்டில் தன் பெயரில் வரும் சாதி பெயரை நீக்கி அனைவரும் பெயருக்கு பின்னால் வரும் சாதி பெயரை நீக்க முன்னுதாரணமாக விளங்கியவர். 3 திராவிட மொழிகளான தமிழ், தெலுங்கு, கன்னடம் ஆகிய மொழிகளை பேசும் ஆற்றல் பெற்றவர். பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி பயின்றார். அதன் பின் கல்வியில் நாட்டமில்லாமையால் தந்தையின் வணிகத் தொழிலை 12ஆம் வயதிலேயே பார்க்க தொடங்கினார். 1919ஆம் ஆண்டு காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். அதற்கு முன் தான் வகித்து வந்த அனைத்து பொது பதவிகளிலும் விட்டு விலகினார். அவர் வகித்து வந்த முக்கியமான பதவி ஈரோடு நகராட்சி தலைவர் பதவியை விட்டு விலகினார். காந்தியின் கதர் ஆடையை அவர் உடுத்தி கொண்டது மட்டுமல்லாமல் பிறரையும் உடுத்தும்படி செய்தார். வெளிநாட்டு துணி வகைகளை விற்பனை செய்யும் வணிகர்களுக்கு எதிராக மறியல் நடத்தினார். தீண்டாமையை வேறறுக்க பெரும்பாடும் பட்டார். 1921இல் ஈரோடு கள்ளுக்கடை மறியல் நடத்தியதில் ஈடுபட்டதால் சிறை தண்டனை பெற்றார். காங்கிரஸ் கட்சியில் உள்ளவர்களின் வர்க்கபோதம் மற்றும் வேற்றுமை கொண்ட பிற சாதியினரை பார்க்கும் தன்மையால் தோல்வியுற்றது. அதனால் 1925இல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகினார். இவர் 19வது வயதில் 13 வயது உள்ள நாகம்மையை திருமணம் செய்து கொண்டார். கணவரின் புரட்சிகரமான செயலுக்கு தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கொண்டார். இவர் ஈவேரா, ஈவே ராமசாமி, தந்தை பெரியார், வைக்கம் வீரர் என்ற பெயர்களெல்லாம் அறியப்பட்டார். இவர் பெண் விடுதலைக்காக போராடினார். தமிழகத்தின் மிக முக்கியமான இயக்கமாக கருதப்படும் திராவிட கழகத்தை தோற்றுவித்தவர் இவராவார். பெண்களை தாழ்வாக கருதும் மனநிலை போன்றவற்றை எதிர்த்து மக்களுக்காக குரல் கொடுத்தவர் இவராவார். தமிழக அரசு இவரது பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்துள்ளது. 1973 டிசம்பர் 24 அன்று காலமானார்.